பேப்பர் ஸ்கேல். இந்த பேப்பர் ஸ்கேல் எதுக்குனாக்கா, புக்கில் இந்த மாதிரி வரையும் போது அப்போ வந்துட்டு நம்ம பெரிய பெரிய ஸ்கேல்ஸை வச்சு வரைய முடியாது இல்லையா? இப்போ ஒரு 50 இப்போ இங்கே காட்டுற பாருங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ லெட்ஸ் சே 27 இன்ச்சஸ் எடுக்கணும்னாக்கா, 27 இன்ச்சஸ்னால் நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்புக்கு கீழே வரல போவோம். அப்போ நான் ஒரு பேப்பரில் உங்களுக்கு காட்டணும்னா, இல்லை நம்ம ஒரு புக்கு, நீங்கள் எப்போவுமே ஒரு புக்கை வச்சுக்கின்னு ஒரு புக்கில் நோட்ஸ் எழுதிட்டே வாங்க இந்த கிளாஸஸ்க்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிறது நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கூட நார்மலாக அங்கே குட்டியாக ட்ரா பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் ஸ்கேல் வேணும்னாலும் அது வாங்கிட்டு நீங்கள் ட்ரா பண்ணலாம். இந்த பேப்பர் ஸ்கேல் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இங்கே இன்ச்சஸ் இருக்கும், இந்த பக்கம் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு உங்களுக்கு சாரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி குட்டி 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 லைன்ஸாக இருக்குது. இப்போது நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1.8 இங்கே நீங்கள் இந்த ஸ்கேல்லையே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1.5, 1.9, 1.8, 1.4, 1.6ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் 1.4 இங்கே லாஸ்ட்டில் 1.4, 1.6 அந்த மாதிரி. இது எதுக்குன்னா இந்த லைனுங்க மேலே. இப்போ இங்கே பாருங்கள் 2 இன்ச்லேருந்து 60 இன்ச்சு. ஓகேவா? 60 இன்ச்சஸ் 60 சென்டிமீட்டர் வரலும் இப்போ நான் இந்த ஸ்கேல் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னாக்கா எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கேல் என்ன 1.4. இப்போ நான் என் புக்கில் ட்ரா பண்ணும்போது நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் 1.4 ஸ்கேலு, 1.4 ஸ்கேல் அப்படின்னு மெஷர் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணுற லைன் எனக்கு வந்துட்டு ஒரு 40 இன்ச்சஸ் வேணும்னாக்கா, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 40 இன்ச்சஸ் வரலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே நம்ம வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ட்ரா பண்ணால் இவ்வளோ குட்டியாக வருமா? வராது இல்லையா? இப்போ நம்ம 1.4 ஸ்கேல் பார்த்தோம். இப்போ அப்படியே 1.5 ஸ்கேலுக்கு வரலாம். 1.5 ஸ்கேலில் 40 இன்ச்சஸ். பார்த்தீங்களா? இது 1.4, இது 1.5. 1.45க்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்க வேண்டியது வரும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ அதுவே 1.6க்கு வச்சு பார்க்கலாம். ஓகேவா? 1.6க்கு 1.6லேருந்து 40 இன்ச்சஸ் பாருங்கள். 40 இன்ச்சஸ் இங்கே இருக்குது. ஐயோ சாரி, கோனியா லைன் ட்ரா பண்ணிட்டு. பார்த்தீங்களா? இங்கே வந்துடுது. அப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? இதனால தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம புக்கில் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு நம்ம பண்ணது சென்டிமீட்டர்ஸ். இப்போ நான் இன்ச்சஸில் உங்களுக்கு காட்டுறப்பேன். இப்போ இது உள்ளவே ஒன்று இருக்கும் பாருங்கள். இங்கே வந்துட்டு 1.9 இருக்குது. 1.9 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ இங்கே நான் ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு லைன் இருக்குது இல்லையா? இந்த லைனை ப்ராப்பராக இந்த லைன் கிட்ட அலைன் பண்ணுறேன். ஓகே, இங்கே இருக்குது. இங்கேருந்து 40 இன்ச்சஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ டாட் வச்சுட்டு லைன், ஐயோ சாரி, ஸோ 40 இன்ச்சஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே பாருங்க, இது 1.9. 1.4க்கும் 1.9க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ நம்ம பெரிய கார்மெண்ட்ஸ் ஸ்கெட்ச் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு நார்மல் ஸ்கேலில் 15 சென்டிமீட்டரே பெருசாக தான் இருக்கும் இல்லையா? பட் ஆனாக்கா இங்கே பாருங்கள் 40 சென்டிமீட்டர் இவ்வளோண்டு தான் வருது. அப்போது வந்துட்டு நம்ம பெரிய கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டைலிங் பண்ணும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே 1.8, 1.9 அந்த மாதிரி நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.4ல் 60 தான் லாஸ்ட்டு. 1.9ல் 74 வரலும் இருக்குது. 74 சென்டிமீட்டர்ஸ் வரலும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். 74 சென்டிமீட்டர்ஸ் வரலும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சென்டிமீட்டர்ஸ் பார்த்த மாதிரி இப்போ இன்ச்சஸ்லேயும் பார்க்கலாம். இன்ச்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1/5, அது அடுத்தது 1/6,
1/6, 1/5, அப்புறம் 1/4, சாரி 1/4, அப்புறம் 1/9, 1/7, 1/8, 1/9. ஸோ எல்லாமே இருக்குது. சேம் அதே மாதிரி தான். இப்போ நான் இன்ச்சஸில் ஃபஸ்ட்டு 1/4 எடுத்துக்கிறேன். 1/4 இங்கே இருக்குது. ஸோ 4 இருக்குது. இப்போ எனக்கு வந்துட்டு 20 இன்ச்சஸ் வேணும். ஓகேவா? 20 இன்ச்சஸ். ஸோ இங்கேருந்து 20 இன்ச்சஸ் வரலும் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது என்னது 1/4. இந்த ஸ்கேல் பிரகாரம் 1/4 ஸ்கேல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1/5. 1/5 மறுபடியும் ப்ராப்பராக நாங்கள் லைன் பண்ணிட்டு எவ்வளோ சொன்னேன் 20 இன்ச்சஸ். பார்த்தீங்களா 20 இன்ச்சஸ். 1/4க்கும் 1/5க்குமே எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பெரிய கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த மாதிரி பேப்பர்ஸை வச்சு, இந்த பேப்பர் ஸ்கேலை வச்சு நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டைரெக்டாக நம்மளோட ஸ்டைலிங்கில் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ எப்போவுமே ஒரு ஃபேஷன் டிசைனராக நம்ம இருக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்சிங் பண்ணி ஒரு பேட்டர்னை ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கட்டிங்க்கு, பிளாக்கு கட்டிங்க்கு அந்த மாதிரி போகணும். ஓகேவா? ஸோ